ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 100 கோல்டன் ரூலோடைய பார்ட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னையோட கிளாஸை நாம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. நேத்தியோட கிளாஸ்ல ரூல் நம்பர் 33ல ஒரு சின்ன மிஸ்டேக் சொல்லும் போது நடந்துட்டு, அது என்ன மிஸ்டேக்னா, இந்த ரூல் நம்பர் 33 என்ன சொல்லுதுன்னா, கிளாஸ் ஆஃப் டைம்ஸ் வரும்போது நாம அதுக்கு அடுத்த ஃபாலோ பண்றத ப்ரெசன்ட் இன்டெஃபினட் டென்ஸ்ல எழுதணும். அதை தான் ரூல் நம்பர் 33 சொல்லுது. நான் சொல்லும்போது ப்ரெசன்ட் இன்டெஃபினட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதாவது ஃபியூச்சர் இன்டெஃபினட்ல வரக்கூடாது, அதை நான் ப்ரெசன்ட் இன்டெஃபினட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் 33 என்ன சொல்லுது, ஒரு சென்டென்ஸ்ல டைம் ஆஃப் கிளாஸ் வரும்போது, அதாவது until, till, when இதெல்லாம் வரும்போது நாம ப்ரெசன்ட் இன்டெஃபினட்ல தான் எழுதணும், ஃபியூச்சர் இன்டெஃபினட்ல எழுத கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே, இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? 41 இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, இன்னையோட ரூல் எல்லாமே வேர்டோட எங்க யூஸ் பண்ணணுங்கிறத சொல்ல போகுது. இப்போ லேட்டர்னா அதை எங்க யூஸ் பண்ணணும், லேட்டர்னா அதை எங்க யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டைப் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இன்னையோட 10 ரூல்ல. ஓகேவா? லேட்டர் அண்ட் லேட்டஸ்ட் இது ரெண்டுமே டைமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? லேட்டர் அண்ட் லாஸ்ட் இத ரெண்டுமே நாம பொசிஷன், இது இந்த இடத்துல இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு, பொசிஷனை சொல்லுது பாத்தீங்களா? அப்ப நம்ம லேட்டர் அண்ட் லாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். லேட்டர் அண்ட் லேட்டஸ்ட நம்ம டைம்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ ரீச் அட் 10 AM. நான் அங்க 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டேன். பட் ஹி வாஸ் லேட்டர் தென் ஐ எக்ஸ்பெக்டட். ஆனா அவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எப்படி வந்திருக்கான், லேட்டர். லேட்டர் இது எங்க யூஸ் பண்ணுவோம், பொசிஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, நான் 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டேன், அவன் என்னை விட லேட்டா தான் வந்தான்ட்டு இந்த சென்டென்ஸ் வந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல லேட்டர் வர வேண்டிய இடத்துல லேட்டர்னு வந்திருக்கு, பொசிஷன் வந்திருக்கு. பொசிஷன் இங்க வரக்கூடாது, அதுக்கு பதிலா டைம் தான் வரணும். டைம் என்ன வரணும், லேட்டர் தான் வரணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்ன இந்த ரூலுங்கிறது. ஓகேவா? ரூல் நம்பர் 42. ரூல் நம்பர் 42 என்ன சொல்லுதுன்னா, ஃபார்தர் அண்ட் ஃபர்தர் எங்க நம்ம யூஸ் பண்ணலாங்கிறது. இந்த ரெண்டு வேர்டுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார்தர்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்தை சொல்றது. ஓகேவா? அது ரொம்ப தூரம் அந்த மாதிரி சொல்றதா நம்ம ஃபார்தர்னு சொல்லுவோம். ஃபர்தர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட ஒன்றை சேர்த்துக்கிட்டு, அடிஷ்னல் சீட்டு அதெல்லாம் கேட்கணும் தெரியுமா? கூட ஒன்று அது ஃபர்தரு, ரொம்ப தூரம் அது ஃபார்தரு. ஓகேவா? ஹி இன்ஸ்ட்ரக்டட் ஆன் ஃபார்தர் இம்ப்ரூவ்மெண்ட், அவர் தூண்டினாரு ஃபார்தர் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த சென்டென்ஸ் என்ன சொல்ல வருது, அவர் தூண்டினாரு ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்தர் தான் வரணும். ஃபர்தர் தானே என்னது, அடிஷ்னல், மற்ற அடுத்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவர் தூண்டினாரு, அவர் வழிகாட்டினாரு. அதுதான் இந்த சென்டென்ஸ் சொல்ல வருது. ஆனா இங்க ஃபர்தர் வர வேண்டிய இடத்துல ஃபார்தர் வந்திருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் தப்பு, இது கரெக்ட். ஓகேவா? இந்த வேர்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்தர் எங்க யூஸ் பண்ணணும், ஃபர்தர் எங்க யூஸ் பண்ணணுங்கிறது. ஓகேவா? ரூல் நம்பர் 43. ரூல் நம்பர் 43 என்ன சொல்லுதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி எங்க யூஸ் பண்ணுங்கிறது. ஈச் நாம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, 2 பர்சன் வர வேண்டிய இடத்துல நம்ம ஈச் யூஸ் பண்ணோம். உங்க 2 பேர்த்துல யாரு ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ஈச்சுங்கிறது 2 பர்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? எவ்ரிங்கிறது 2 விட அதிகமா நம்ம யூஸ் பண்ணோம். ஈச் 2 மோர் தென் திங்ஸ், அதாவது 1 விட அதிகமா 2 வரும்போது நாம ஈச் யூஸ் பண்ணுவோம். 2 விட அதிகமா வரும்போது நம்ம எவ்ரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. எவ்ரி ஆஃப் த 2 பாய்ஸ் வில் கெட் பிரைஸ். எவ்ரி ஆஃப் த 2 பாய்ஸ் வில் கெட் பிரைஸ். 2 பாய்ஸ் 2ன்னு வரும்போது ஈச் தான் யூஸ் பண்ணும். ஸோ ஈச் ஆஃப் த 2 பாய்ஸ் வில் கெட் பிரைஸ் தான் சரியானது. எவ்ரி எப்போ யூஸ் பண்ணுவோம், 2 விட அதிகமா வரும்போது எவ்ரி யூஸ் பண்ணுவோம். ரூல் நம்பர் 44. ரூல் நம்பர் 44 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குவான்டிட்டியை நாம சொல்லும், குவான்டிட்டினா அளவு. ஓகேவா? நம்ம அளவை சொல்லும் போது பாசிட்டிவ்ல சொல்லும் போது நாம சம் யூஸ் பண்ணணும். நெகட்டிவ்ல சொல்லும் போது எனி யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன நெகட்டிவ் ஆர் இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் என்னது, கொஸ்டின் கேட்கறது. அந்த மாதிரி இடத்துல
நாம எனி யூஸ் பண்ணணும். ரூல் நம்பர் 44 என்ன சொல்லுது? குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, அளவை சொல்லும் போது பாசிட்டிவ்ல இருக்கும்போது அந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குன்றப்போ சம் யூஸ் பண்ணும். பாசிட்டிவ்னா ஹாப்பினஸ் தரக்கூடியது, நெகட்டிவ்னா கஷ்டத்தை தரக்கூடியது. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் இல்லைன்னா இன்ட்ராகேட்டிவ் வரும்போது எனி யூஸ் பண்ணும். இந்த சென்டென்ஸ் பாருங்க, பார்த்தாலே தெரியுது இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் வருது. ஸோ இந்த இடத்துல எனி தான் நம்ம யூஸ் பண்ணோம், சம் யூஸ் பண்ண கூடாது கூடாது கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 45. ரூல் நம்பர் 45 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம அதாவது ரூல் நம்பர் 45 தெரியற மட்டும் ஒரு விஷயம் தெரியணும். என்னதுன்னா, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ்னா என்னன்னா ஒருத்தரோட குவாலிட்டி சொல்லுது, அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த மாதிரி சொல்றது. கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பர்சனுக்கான, ரெண்டு பொருட்களுக்கான இதை நம்ம கம்பேர் பண்றது. அது எப்படிப்பட்டது, இது நல்லதா அது நல்லதா அப்படி சொல்றது கம்பேரிட்டிவ். பாசிட்டிவ்ங்கிறது ஒருத்தரை மட்டும் சொல்றது, கம்பேரிட்டிவ்ங்கிறது ரெண்டு பேருக்குள்ள குவாலிட்டி, ரெண்டு பொருட்கள் உள்ள இதை பத்தி சொல்றது. சூப்பர்லேட்டிவ்ங்கிறது ஒரு 10ல இருந்து 50 இருக்கக்கூடியதுல எது ஒன்னு பெஸ்ட், இந்த ஒன்னு தான் இதுலயே பெஸ்ட்னு சொல்லக்கூடியது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா? இந்த கிளாஸ்ல இவங்க ரெண்டு பேர்த்துல இவன் நல்லா படிக்கிறவன் கம்பேரிட்டிவ், இந்த கிளாஸ்ல இவன் தான் நல்லா படிக்கிறவன் சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? அதாவது ரூல் நம்பர் 45 என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணும் போதே கம்பேரிட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணும், சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. விச் இஸ் த பெஸ்ட் ஆஃப் டூ, ரெண்டு இதுல எது பெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு இதுல பெஸ்ட், ரெண்டு இதுல பெஸ்ட் கம்பேரிட்டிவ் தான் யூஸ் பண்ணும். கம்பேரிட்டிவ்னா இஆர் வரக்கூடிய வேறு, சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி வரக்கூடிய வேர்டு. ஓகேவா? இங்க பாருங்க, ரெண்டு பர்சனுக்கு ரெண்டு பேர்ல யாரு பெஸ்ட்ன்றத கேட்டுக்கிறாங்க, ரெண்டு இதுல யாரு பெஸ்ட்ன்றத கேட்டுருக்காங்க. அப்போ இஆர் தான் வரணும், இஎஸ்டி வரக்கூடாது. அதான சொல்லியிருக்காங்க கம்பேரிட்டிவ் ஷுட் பி யூஸ்ட், சூப்பர்லேட்டிவ் ஷுட் நாட் பி யூஸ். சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பெஸ்ட் வரக்கூடாது, பெட்டர் தான் வரணும். ஓகேவா? ரூல் நம்பர் 46. ரூல் நம்பர் 46 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, when two qualities of the same person, அதாவது ஒரு பர்சனோட ரெண்டு குவாலிட்டி, நல்ல அந்த பர்சனுக்கு ரெண்டு குவாலிட்டி இருக்கும்ல, தைரியமாகவும் இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ரெண்டு குவாலிட்டி தெரியுமா? ரெண்டு குவாலிட்டியை கம்பேர் பண்ணும்போது நாம இஆர் யூஸ் பண்ணக்கூடாது, மோர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, he is wiser than brave, அவரு வைசர் தென் பிரேவ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, இஆர் வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கோம் ஒரு பர்சனோட, அதாவது ஹி ஒரு பர்சனை தான் சொல்றாங்க, இந்த பர்சனோட ரெண்டு குவாலிட்டியை சொல்லும் போது நாம இஆர் யூஸ் பண்ணக்கூடாது, மோர் தான் யூஸ் பண்ண வேண்டும். ஸோ இஆர் யூஸ் பண்ணக்கூடாது, மோர் வைஸ் தென் பிரேவ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மோர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூலு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல தப்பு பண்ணிட்டு வரக்கூடிய ரூலு. மோரும் போட்டு வைசரும் போட்டு வராங்க, அப்படி பண்ணக்கூடாது. நல்லா இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை தான் நம்ம எக்ஸ்பிளைனும் பண்ணுறோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ல கேட்கணும். ரூல் நம்பர் 47. ரூல் நம்பர் 47 என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சிம்பிளானதான், ரொம்ப சிம்பிளானதான். போன ரூல்ல நம்ம என்ன பார்த்தோம், போன ரூலுக்கு முந்தின ரூல் இந்த படம் நான் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 47 அண்ட் 48 இந்த படத்தை வச்சு தான் வரும். ஓகேவா? 47 என்ன சொல்லுதுன்னா, கம்பேரிட்டிவ் டிகிரியில நாம மற்றவங்களோட கம்பேர் தான் பண்றோம். கரெக்டா? அவனை விட இவன் அல்லவன் அப்படிங்கிற இதுல நாம அதர் யூஸ் பண்ணணும் கம்பேரிட்டிவ்ல. ஓகேவா? கம்பேரிட்டிவ்ல நம்ம அதர் யூஸ் பண்ணணும், சூப்பர்லேட்டிவ்ல அதர் நாம யூஸ் பண்ண கூடாது கூடாது. இதைத்தான் இந்த ரூல் சொல்றாங்க. இது இவ்வளவுதான், இந்த ரெண்டு லைன் தான் இந்த ஃபுல் லைன்ல சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? when comparison is made by means of a comparative, the things compared should be excluded from a class of thing with which is compared by using other or some such word. அதாவது கம்பேரிட்டிவ் டிகிரியில நாம அதர் யூஸ் பண்ண வேண்டும். அதாவது இப்போ அந்த சென்டென்ஸ்ல அதர் யூஸ் பண்ணலன்னா அதர் யூஸ் பண்ணும், அதர் யூஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை கிடையாது. பாருங்க, he is cleverer than any boy in the class, அவன் தான் ரொம்ப கிளவரர் அந்த கிளாஸ்ல உள்ளவங்களை விட, அவன் தான் கிளவரர் அந்த கிளாஸ்ல உள்ளவங்களை விட. சூப்பர்லேட்டிவ் தூக்கி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா கிளவரர் வந்திருக்கு. கிளவரர்னா கம்பேரிட்டிவ்,
ஸோ நம்ம இந்த சென்டென்ஸை கம்பேரிட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணோம். கம்பேரிட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நாம என்ன பண்ணணும்? அதர் யூஸ் பண்ண வேண்டும். இப்ப புரியுதா இதை ஏன் யூஸ் பண்றோம்ட்டு? ரூல் நம்பர் 48 பாருங்க. ரூல் நம்பர் 48 என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? கம்பேரிட்டிவ்ல அதர் நாம யூஸ் பண்ணணும். கம்பேரிட்டிவ்ல சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா, சூப்பர்லேட்டிவ்ங்கிறப்போ அதர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே தான் இங்க பாருங்க. he is strongest of all other men. அவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் எல்லா அதர் மென்னை விட. ஸ்ட்ராங்கஸ்ட் EST சூப்பர்லேட்டிவ் அதர் யூஸ் பண்ண கூடாது. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரூல்னா இந்த 3 லைனுமே மெமரியில வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதோட பேஸ் என்ன? கம்பேரிட்டிவா சென்டென்ஸ்ல அதர் வரணும். வரலையா அதர் நம்ம போடணும். சிம்பிள். அடுத்து ரூல் நம்பர் 49. ரூல் நம்பர் 49 என்ன சொல்லுதுன்னா, ஒரு 2 பர்சன், அதாவது 2 மனுஷங்க, இல்லைன்னா 2 பொருள், 2 இடம், 2 ஊரு, இதை நாம கம்பேர் பண்ணும்போது நாம எதை கம்பேர் பண்றோமோ அதை இந்த ரெண்டுத்துக்குமே சேமா போடணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீ ரமேஷ் வந்து நல்லா படிப்பான் ராஜேஷை விட. ராஜேஷை விடங்கிறப்போ இங்க எதை சொல்றாங்க? ரமேஷ் நல்லா படிப்பான் ராஜேஷை விட. இந்த இடத்துல படிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு தான் பேஸ். கரெக்டா? ஸோ அப்போ இங்க ரமேஷ் நல்லா படிப்பான் ராஜேஷ் படிக்கிறத விடன்னு தான் வரணும். புரியுதா? அதாவது இப்போ 2 பர்சனு, இந்த 2 பர்சனை கம்பேர் பண்றாங்க. ஓகேவா? 2 பர்சனோட ஒரு குவாலிட்டியை கம்பேர் பண்றாங்க. ஒரு குவாலிட்டியை கம்பேர் பண்றாங்கிறப்போ நம்ம இந்த 2 பர்சனோட குவாலிட்டியுமே அந்த சென்டென்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராஜேஷ் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவான் ரமேஷை விட. இந்த இடத்துல ஓடுறதுதான் மேட்டரு, ஓடுறதுதான் பேஸ். அப்போ ராஜேஷ் நல்லா ஓடுவான் ரமேஷ் ஓடுறத விட, இப்படிதான் மென்ஷன் பண்ணணும். பாருங்க, the population of Bombay is greater than Delhi. அதாவது பாம்பேயோட மக்கள் தொகை டெல்லியை விட அதிகம். டெல்லியை விட எது அதிகம்? டெல்லியோட கிளைமேட்டா, டெல்லியோட பாப்புலேஷனா, டெல்லியோட எக்கானமியா, டெல்லியோட வெஹிக்கிள் ஸ்ட்ரென்த்தா, எதோ சொல்றாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். the population of Bombay is greater than that of Delhi. இங்க that ofங்கிறது பாப்புலேஷனை மென்ஷன் பண்ணுது. டெல்லியோட பாப்புலேஷன், அதாவது பாம்பேயோட பாப்புலேஷன் டெல்லியோட பாப்புலேஷனை விட அதிகம். இப்போ புரியுதா இங்க என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றத? நாம ஒரு விஷயத்த கம்பேர் பண்றோம். அதாவது ஒரே குவாலிட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் 2 குவாலிட்டி சேம் பர்சன். இங்க என்ன பார்க்குறோம்? ஒரே குவாலிட்டி 2 பர்சன். அப்படிங்கிறப்போ நம்ம இந்த 2 பர்சனுக்குமே குவாலிட்டியை தனித்தனியா ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதா? பாம்பேயோட பாப்புலேஷன் டெல்லியை விட அதிகம். கரெக்டு தான், தப்பு இல்லை, சொல்றது சரிதான். ஆனா எழுதும்போது டெல்லியோட பாப்புலேஷனை விடன்றதை கட்டாயம் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். பண்ணலாம் தப்பு. நம்பர் 20 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ்ல நாம கம்பேரிட்டிவ் பிளஸ் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் பிளஸ் சூப்பர்லேட்டிவ் எழுத கூடாது. கம்பேரிட்டிவ் பிளஸ் வேர்டு, சூப்பர்லேட்டிவ் பிளஸ் வேர்டு தான் வரணுமே தவிர்த்து கம்பேரிட்டிவ் பிளஸ் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் பிளஸ் சூப்பர்லேட்டிவ் சேர்த்து எழுதக்கூடாது. டபுள் கம்பேரிட்டிவ், டபுள் சூப்பர்லேட்டிவ் ஒரே சென்டென்ஸ்ல வரக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? he is most cleverest, most superlative, cleverest superlative. ஒரு சென்டென்ஸ்ல டபுள் கம்பேரிட்டிவ் டபுள் சூப்பர்லேட்டிவ் வரக்கூடாதுன்னு இருக்கும். ஆனா இங்க வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சூப்பர்லேட்டிவை கட் பண்ணி தூக்கி அடிக்கணும். he is the cleverest boy in the class. இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, he is more wiser. சோ இங்க என்ன பண்ணணும்? 2 கம்பேரிட்டிவ் வந்திருக்கு, டபுள் கம்பேரிட்டிவ் வந்திருக்கு. டபுள் கம்பேரிட்டிவ் வந்தா ஒரு கம்பேரிட்டிவ் தூக்கி விட்டுறணும். ஸோ மோரை தூக்கிடணும். he is wiser than his brother. இதுதான் சரியானது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நம்ம இந்த 100 கோல்டன் ரூல்ல பார்க்கக்கூடிய பார்ட் 5. ஓகேவா? ஆல்ரெடி 5 பார்ட் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 100 கோல்டன் ரூல்கான பிளேலிஸ்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆப்ல நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எஸ்எஸ்சி ஜிடியோட ஷோர் செலெக்ஷன் கிளாஸஸ்.
நான் இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி நம்ம சொல்றதை மட்டும் நடத்தி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணா போதும், ஜிடில உங்களுக்கு ஒரு ஜாப் கட்டாயம் இருக்கு. கூடவே சேர்த்து நம்ம ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸோட கம்ப்ளீட் கோர்ஸ், நம்மளுடைய கம்ப்ளீட் கோர்ஸ் எல்லாமே மோக் டெஸ்டோட சேர்த்து தான் வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம வரக்கூடிய நாட்கள்ல எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமே என்ஆர்ஐசிடில தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்க போறேன், நான் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட ப்ரிப்பரேஷன், நான் ரயில்வே நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன், பேங்கிங் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த என்ஆர்ஐ சிஇடி கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த என்ஆர்ஐ சிஇடி கிளாஸஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ணும், மோக் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வேணுங்கிறவங்க நம்ம இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கோர்சஸ்மான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிள். மேக்ஸ்ல மட்டும்தான் நான் வீக்கா இருக்கங்கிறவங்க, சாரி வீக்கா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஜிடி மேக்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் மேக்ஸ் மட்டும் தான் அங்கே டீச் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கிறவங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஜிடி இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் இங்கிலீஷ் மட்டும் அங்கே அவைலபிளா இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு எனக்கு மோக் டெஸ்ட் வேணுங்கிறவங்க, டெஸ்ட் வேணுங்கிறவங்க 10 மோக் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும். செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து மோக் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த அத்தனை கிளாஸஸ்மே நம்மளுடைய ஆப்ல மட்டும் அவைலபிள். எல்லாமே கம்ப்ளீட் கோர்சஸ், பெஸ்ட் கோச்சிங்கை உங்களுக்கு தருவோம். நம்மளுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் தராங்க. அவங்களோட எக்ஸாம்ஸ்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கீழே நம்மளோட ஆப்போட லிங்க் இருக்கு. அந்த ஆப்ல உள்ள சாட் மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், மெயில் ஐடி மூலமாவும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ப்ரிப்பரேஷனை பீக் லெவலுக்கு கொண்டு போங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.